மாட்டான் என்பது போல ஒரு நம்பிக்கை இருக்கக்குள்ள அல்லாஹ் அங்க வந்து என்ன செய்ய மாட்டான், உதவி செய்ய மாட்டான். ஆனால் கடலுக்கு முன்னால இருந்தால் எனக்கு உதவி செய்வான் என்கின்ற நம்பிக்கை மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன செய்து இருந்தது. இப்போ நீங்க யோசிக்கலாம், கடல் மாதிரி ஒரு சோதனை நம்மளுக்கு ஏற்படலையே, கடலுக்கு முன்னால் போய் நிற்கிற சோதனை நம்மளுக்கு ஏற்படலைன்னு நினைக்கலாம். ஆனால் கடல் மாதிரி சோதனை ஏற்படலை. ஆனால் ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கே இருந்தவர், அவருக்கு அழகாக தரை வழியாக போகலாமா இல்லையா? தரை வழி தெரியுமா இல்லையா? தரை வழி தெரியும். ஆனால் எந்த வழியில் போனாரு? நதி வழிக்கு தான் செஞ்சாரு, கடல் வழிக்கு தான் அவர் போனாரு. அப்படியா இல்லையா? இது மாதிரி ஏன் போனார்? அல்லாஹ்வுடைய ஆர்டர் இந்த பக்கத்தால போகிற சொல்லி, அல்லாஹ்வுடைய ஆர்டர் இந்த பக்கத்தால போகிற சொல்லி அல்லாஹ்வுடைய ஆர்டர். இதே மாதிரி நம்மளுக்கு தரை வழியும் கடல் வழியும் ஒன்று இருக்குது. என்ன? இது சம்பாதிக்கிறதுக்கு லேசான ரூட்டு. வட்டி, ஹராம், களவெடுக்கிறது, பொய் சொல்றது, ஏமாத்துறது, இது தரை வழி. அடுத்தது உழைக்கிறது, கஷ்டப்படுறது, பேணுதலா இருக்கிறது, ஹலால் ஹலாம் பேணுறது, இது கடல் வழி. இது கடல் வழி. ஆனா எங்களுக்கு நல்லா விளங்குது, இதால போனா அவசரமா வீடு கட்ட இயலாது, இதால போனா அவசரமா நிலம் வாங்க இயலாது, இதால போனா அவசரமா திருமணம் நடத்தி வைக்க இயலாது, இதால போனோம்னா நம்மளுடைய குழந்தைகளை என்ன செய்யலாது, உருவாக்க இயலாது. கொஞ்சம் எங்களை பார்த்தா தான் நம்மளுக்கு என்னது நல்லதுன்னு தரை வழிபடுதா. அஸ்ஹாபு மூசா இன்னால முதுரக்கூன்னு சொன்ன மாதிரி இருக்க கூடாது. நாங்க கடல் வழியிலே போறோம். இன்னமஇய ரப்பி சயஹ்தீன், என்னோடு எனது இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். அன்புள்ள சகோதரர்களே, இதுவும் ஒரு கடல் தான், இதுவும் ஒரு கடல் தான். ஆனா என்னோடு எனது இறைவன் இருக்கிறான், அவன் வழிகாட்டுவான் என்று போற கடல் அது. அப்படி போவோம் என்று சொன்னால் எங்களுக்கு ரிசல்ட் இங்க விளங்குது, தரை வழியில எல்லாம் இருக்கிறது விளங்குது. ஆனா இறைவன் சொன்ன பாதை இது. நிச்சயமாக கடல் எம்மை சந்திக்கிற நேரத்தில் நாம் மூழ்கவும் செய்யலாம், முத்தும் எடுக்கலாம். நாங்க மூழ்கவும் செய்யலாம், முத்தும் எடுக்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே நம்ம புரிந்து கொள்ளணும், இறைவன் தரக்கூடிய ரிசல்ட் இருக்கே தவக்குலுக்கு பின்னால, அது அற்புதம், அது நிம்மதி, அது சந்தோஷம். உங்களோட கௌரவம் பாதுகாக்கப்பட்டிருக்கும், உங்கள் மானம் பாதுகாக்கப்பட்டிருக்கும், உங்கள் அந்தஸ்து பாதுகாக்கப்பட்டிருக்கும், உங்கள் பெயர் நிலைத்திருக்கும், உங்கள் குழந்தைக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தேடி கொடுத்திருக்கும். அதோடு இறைவன் பொருளாதாரத்தை சேர்த்து என்ன செய்வான், தந்திருப்பான். எப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருக்கிறோம் தெரியுமா? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, இந்த உலகத்தில் எனக்கு நல்லதை தா, வஃபில் ஆஹிரத்தி ஹஸனா, மறுமையிலும் நல்லதை தா. அப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தை புறக்கணி என்று சொல்கின்ற மார்க்கத்தில் நாம் இருக்கவில்லை. அப்ப இறைவன் என்கிட்ட எதிர்பார்க்கிறதெல்லாம் தெரியுமா? தவக்குல். அந்த சிறந்த பொறுப்பு சாட்டல் இருக்கிறது. பொறுப்பு சாட்டலை இன்னொரு வகையில் நீங்க விளங்கிக் கொள்வதற்காக, பொறுப்பு சாட்டல்னா ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அகில்ஹா சும்ம தவக்கல் அலல்லாஹ், ஒட்டகத்தை கட்டிவிட்டு என்ன செய், இறைவன் மீது தவக்குல் வை. இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. ஒட்டகத்தை கட்டுறதுக்கு கயிறு இல்லாட்டி அவனுக்கு தவக்குல் இல்லையோ? ஒட்டகத்தை கட்டிவிட்டு தவக்குல் வை அப்படின்ற செய்தியை சரியென்றே வச்சுக்கண்டா நம்ம எப்படி எடுக்கணும் தெரியுமா? அதை கயிறுள்ளவன் கட்டுவான், கயிறுள்ளவன் கட்டாம தவக்குல் வைக்க கூடாது. உனக்கு அல்லாஹ் ஒரு ரூட்டு தந்திக்கிறான், கட்டுறதுக்கு வழி தந்திக்கிறான், உனக்கு அதுக்குரிய இடம் கிடைச்சிருக்கு, கட்டிட்டு தவக்குல் வை. உனக்கு கயிறு கிடைக்கலையா, கட்ட வழி இல்லையா, அப்படியே விடு தவக்குல் வை, அப்படியே விட்டு தவக்குல். வீட்டுக்கு கதவு போடுவதற்காக உனக்கு பணம் இருக்குதா, பணத்தை கொடுத்து கதவு வாங்கி அந்த கதவை போட்டு தவக்குல். கதவு போட வழி இல்லையா, தவக்குல். அப்படியே தவக்குல் என்பது பொருளாதாரம் இருந்தா தான் தவக்குல் அல்ல. அந்த ஹதீஸ் தான் சொல்லுது, இட்டு கட்டப்பட்ட செய்தி. கயிறு இருக்கணும், ஒட்டகம் இருக்கு. அப்படின்னா என்ன? தவக்குலுக்கு நீ ஒட்டகத்துக்கு கயிறு வாங்கி ஆகணும், கடன் வாங்கி ஆகணும், களவெடுத்தாவது என்ன செய்யணும், நீ கட்டி போட்டு தான் தவக்குல் வைக்கணும். அதெல்லாம் தவக்குல். தவக்குல் என்பது உனக்கு உள்ளதுல மேக்சிமம் முயற்சி இருக்கிறது. அதுக்கு பின்னால இருந்ததோ இல்லையோ அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், பாதுகாப்பான். ஓலை வீடுகளில் தங்கங்களை பாதுகாக்கின்றவனும் பணக்கார வீடுகள் அதை கொள்ளையடிக்க வைக்கிறது இறைவனுடைய விதி. பாத்தீங்களா? ஓலை வீடுகளில் பவுன் கணக்கில் தங்கங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. ஆனா அந்த ஓலையால் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுட்டான், அதை மறைச்சிட்டான். ஆனா பணக்கார வீடுகளில் பெரும் செக்யூரிட்டி, கோடி கோடியா என்ன செய்து களவு போகிறத பார்க்கிற. யாருடைய ஏற்பாடுன்னு நினைக்கிறீங்க? அன்புள்ள சகோதரர்களே, எனவே இறைவனுடைய பாதுகாப்பு இருக்குதே, எதுக்கும் ஈடாகாது. அப்ப தவக்குல் என்கின்றது பொருளாதாரத்தால தவக்குல் அல்ல. பொருளாதாரம் இருந்தா அதுக்குரிய முயற்சி எடுத்து விட்டு தவக்குல், இல்லையா? ஏன்னா எங்களுக்கு நிறைய பேர் நீங்க பார்க்கலாம், அல்லாட்ட தவக்குல் வைக்கணும், அதுல மாற்றம் இல்லை, ஆனா நம்ம சம்பாரிச்சுக்கிறோம் இல்லையா, அதான் தவக்குல் சும்மா ஒரு பக்கத்துல சொல்லிட்டு போறது. முஸ்லிமா இருக்கிறோமா இல்லையா, அதெல்லாம் ஒரு சைடால டச் பண்ணிட்டு போறது. தவக்குல் முக்கியம் தான், அதுல ஒரு மாற்று கருத்து இல்லை. ஆனால் நம்ம சம்பாதிக்கிற முக்கியமா இல்லையா அப்படின்றது, சம்பாதிக்கிறதே தவக்குலால தான்றது அவனுக்கு விளங்கல. செகண்ட் வாழ்க்கை விளங்கல, வருட வாழ்க்கை தான் அவனுக்கு விளங்குது. அவனுக்கு என்ன விளங்குனா, வருஷத்துல போடுற திட்டம் விளங்குது. நீ தவக்குலால தான் சம்பாதிக்கிறாய், அல்லாஹ் தஆலா அதை மூடி வச்சு உன்னை வாழ்க்கையை கொண்டு போறான்றது அவனுக்கு விளங்கல. ஒரு செகண்ட் மாற்றம் அங்க ஏற்பட்டது அல்லாஹ் இங்க ஏற்படுத்தினாண்டா போதும். அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல ஏற்படுத்தினதை இங்க ஏற்படுத்தினா போதுமானது. ஆனா அல்லாஹ் ஏற்படுத்தல, காப்பாத்திட்டான். அன்புள்ள சகோதரர்களே, தவக்குல் என்பது ஒரு அற்புதமான ஆயுதம். ஒரு முஃமினுடைய வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முத்தவக்கிலூன், தவக்குல் வைக்கின்றவர்கள் பொறுப்பு சாட்ட கொண்டது அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டட்டும். ஆனா ஒரு மூமின் தவக்குல் எங்க சோதிக்கப்படும் தெரியுமா? சோதனை கட்டத்துல தான்.
பெருமையான ஒரு பெரும்பாறு சோதனை வருமே, அந்த இடத்துல நம்ம தடுமாறி விடக்கூடாது. அந்த இடத்துல தடுமாறி விடக்கூடாது. எப்படி உஹது யுத்தத்தில் தோல்வியுற்று துயர்வுற்று அப்படி திரும்பி வந்து கண்டிக்கிறாங்க. செய்தி வருது, இன்னன்னா சக்கது ஜமாவுலக்கும் ஃபக்ஷவும், மக்கள்லாம் ஒன்று திரண்டிட்டாங்க, முடிஞ்சுது. அன்புள்ள சகோதரர்களை, தோல்வி, காயப்பட்டவர்களை சுமந்துட்டு வாரம், ஆயுதங்கள் இழப்பு, இவ்வளோ ஒரு மனநிலையில் மக்கள் எல்லாம் திரண்டுட்டாங்கன்னா அடுத்த செகண்ட் எங்களுக்கு என்ன நினைவு வரும்? போதும், இதோட நம்ம சரண்டர் ஆகிடுவோம். அங்கே இருந்த மாதிரியே எரிப்போம், மக்களை இந்த மாதிரி எரிப்போம். உள்ளத்தில் மட்டும் ஒரு ஈமான வச்சுக்கொள்ளும். அப்படித்தான் நம்மளுக்கு நினைவு வரும். அந்த நினைவு தானே அவங்களுக்கு வந்திருக்கணும். ஆனால் அவங்க அந்த நினைவு வரும் எப்போ தெரியுமா? நம்ம வாழணும்ன்ற ஆசை இருந்தா, நம்ம வாழணும்ன்ற ஆசை, நமது மனைவி மக்கள் அவங்களோட எதிர்காலம் அப்படி ஒன்று ஆசை இருந்தா. ஆனால் அவங்க அப்படி இருக்கல. அல்லாஹ் தான் ஃபர்ஸ்ட் இருந்தாங்க, அல்லாஹ் தான் ஃபர்ஸ்ட் இருந்தாங்க. என்ன செஞ்சிட போறாங்கன்னு அவங்க நினைச்சாங்க, உயிர் தான் எடுக்க போறாங்க. வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், பொறுப்பெடுப்பவர்களில் அவனை போன்ற வேற யாரும் கிடையாது என்றுட்டு போனாங்க. ஃபன்கலபு பினிஅமத்தின் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக அவர்கள் திரும்பி வந்தார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், முஃமின்களே இது மட்டுமல்ல, உங்களுக்கு அப்படி நிறைய வரும். இன்னமா தாலிகுமுஷ் ஷைத்தான் யுஹவ்விஃபு அவுலியா ஃபலா தகாஃபுஹும் வகாஃபூனி. ஈமான் கொண்டவர்களே, இது ஷைத்தான் அவனது நண்பர்களை அச்சமுறுத்தக்கூடிய ஒரு வழிமுறை. அவனை நீங்கள் பயப்பட வேண்டாம், என்னையே நீங்கள் அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படி என்னன்னா, ஷைத்தான் நஷ்டங்களையும் சோர்வுகளையும் வச்சு அதாவது அச்சமுறுத்துவான். ஒவ்வொருவருடைய லைஃப்ல நான் இதோட அழிஞ்சேன்னு எத்தனை நினைச்சிப்போம். இன்றைக்கு மனிதன் மனநிலையை பாருங்க, இதோட முடிஞ்சுதுன்னு எத்தனையோ வாழ்க்கையில நினைச்சிருப்போம். அதுக்கப்புறம் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனா அடுத்த பிரச்சனை வரக்குள்ளே அதோட முடிஞ்சேன்னா நினைக்கிறான். அடுத்த பிரச்சனை என்ன நினைக்கிற தெரியுமா? இதோட முடிச்சு, அவ்வளவுதான், இதுக்கங்களை எனக்கு ஏறான். ஆனா அப்படித்தானே 20 வருஷம் போச்சு, அப்படித்தான் 40 வருஷம் போச்சு, அப்படித்தான் 60 வருஷம் போச்சு. அது இல்லை, மௌத்தாகிற டைம்ல அதை இதோட முடிச்சுது. அடுத்த நிமிஷத்தை என்ன செய்யறது? அடே அல்லாஹ் தஆலா உனக்கு அடுத்த செகண்ட் ஒரு நலவை ஏற்படுத்தலாம் என்கின்ற அந்த சிந்தனை எனது இல்லை. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனோடு இரக்கம் உள்ளவனால் அதை மன்னிக்கிறான். இரண்டாவது கட்டம் அன்புள்ள தவக்குல் உள்ள ஒரு வாழ்க்கை. உலகத்தில் எவ்வளவுதான் எங்களுக்கு ஏற்பட்டாலும் அதுல நம்பிக்கை ஏற்படக்கூடாது. ஆனால் மனிதன் இதுல பிழைவிடக்கூடிய ஒரு முக்கியமான இடத்தை சொல்றேன். ஒன்றும் இல்லாம இருந்து அல்லாஹ் கொடுத்திருப்பான். அவனுக்கு கஞ்சிக்கு வழி இல்லாம இருந்திருக்கும், குடிக்க தண்ணி இல்லாம இருந்திருக்கும், சாப்பிட உணவு இல்லாம இருந்திருக்கும். ஆனா அல்லாஹ் வாழ்க்கையை கொடுத்திருப்பான். அந்த நேரத்தில் எல்லாம் அவனுக்கு இருந்த உண்டே உண்டு தான், அல்லாவா தரணும், அப்பதான் சாப்பிட்டுருப்பான். அல்லாவா தரணும், அப்பதான் குடிச்சிருப்பான். அல்லாவா தரணும், அப்பதான் ஒரு பெருநாளைக்கு ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பான். அல்லாஹ்வா தரணும், அப்பதான் என்ன செய்திருப்பான், ஒரு பாடசாலைக்கு பிள்ளை அனுப்பியிருப்பான். அல்லாஹ்வாக தரணும். இப்படியே அல்லாஹ்ண்டு வாழ்ந்தவனுக்கு அல்லாஹ் ஒரு சபீல் அப்படியே திறந்து கொடுப்பான். ஒரு சபீலை திறந்து கொடுத்து பொருளாதாரம் ஏற்படுத்திடுவான். ஏற்படுத்தி ஒரு ரேஞ்சை கொண்டு வந்துடுவான், இடத்துக்கு ஸ்டேட்டஸுக்கு வந்துடுவான். வந்த பிறகு அவனை நம்பிக்கை எங்கே மாறினா தெரியுமா? அல்லாஹ்வா தரமாட்டதில்ல, நம்மளுக்குள்ள தொழில் இது மட்டும்தான்ப்பா, இது இல்லாட்டி நம்ம அவ்வளோதான். அட இவ்வளோ நாளும் ஒன்றும் இல்லாமல் நீ அல்லாவாக தரணும்னு நினச்சிட்டு இருந்தாயே, அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அல்லாஹ் உனக்கு ஒன்றை தந்த உடனே நீ இப்போ எங்கே மாறிட்டா தெரியுமா? இந்த சேலரி தான் நம்மளோட வாழ்க்கை, இவன் தான் நம்மளோட வாழ்க்கை, இந்த இன்கம் தான் நம்மளோட வாழ்க்கை, இது இல்லாட்டி அவ்வளவுதான். அப்போ இவ்வளோ நாள் நீ வாழ்ந்தாயே அதை மறக்கிறான் பாருங்க, அங்கே தான் பிரச்சனையே இருக்குது. என்ன நினைக்கணும் தெரியுமா? இறுதி வரைக்கும் இதை தந்த ரப்பு இதை எடுத்துட்டு எனக்கு வேறொன்றை தரலாம், இது இல்லாமல் எனக்கு தரலாம், இந்த உலகத்தில் எந்த சடத்திலும் எனக்கு நம்பிக்கை இல்லை, இறுதி இறைவனுடையதான் என்ற நம்பிக்கை நம்மளுக்கு வர வேண்டும். அதான் தவக்குல் அலல்லாஹ், அது தவக்குல். மூன்றாவது சகோதரர்களே,